வருகின்ற திருபவனே, திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனே, திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவரை நாடுகிற பிள்ளைகளாய் இந்த நாடுதலும் தேடுதலும் இடைவிடாத முயற்சியாய் அமையட்டும் என்று சொல்லி இறைவார்த்தை கொடுக்கிற அழைப்பை இன்றைய நாளில் திருப்பள்ளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நாடி ஆசிரியை பெறுகிற பிள்ளைகளாய் மாற தேவையான பலனை திருப்பள்ளிகளை மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் பிறந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 2 முடிய. எனக்கு எதிராக நீங்கள் கடுஞ்சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைப்பிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள்
ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்து கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவரோ ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி கொள்வார். அவரது ஞானமுள்ள சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் அவர் இருப்பார், அவர் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து இன்றும் பசுமை மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாராம்? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாராம்? தீயர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம் கண்களுக்கு முன்னால் இன்றைய நாளிலும் இறை வார்த்தை 2 விதமான மனநிலை கொண்ட மனிதர்களை படம் பிடித்து காட்டுகிறது. கடவுளை நாடுகிறவர்கள், கடவுளுக்காய் ஓடுகிறவர்கள் ஒருபுறம், கடவுளை நாடாது அவருக்கு எதிர் திசையில் பயணப்படுகிற, அதை நியாயப்படுத்துகிற மனநிலை கொண்ட மனிதர்கள். இந்த 2 வகையான மனிதர்களில் நாம் யார் என்பதையும், இந்த 2 வகை மனிதர்களில் யாருக்கு உண்மையான ஆசீர்வாதம் உண்டு என்பதையும் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, ஒரு அரசு அலுவலகத்தில் எல்லா ஊழியர்களும் இணைந்து பணியாற்றுகிறார்கள். ஏறக்குறைய 10 பேர் வேலை செய்கிற அலுவலகத்தில் ஒரே ஒருவர் மட்டும் மிகப்பெரிய நியாயஸ்தராய் இருக்கிறார். அவர் கையூட்டு வாங்குவதில்லை, லஞ்சத்தை வெறுக்கிறவர், தானுண்டு தன் வேலை உண்டு என சொல்லி மிக சரியாக வேலை செய்கிறார். மீதி 9 பேரும் அப்படி கிடையாது. அவர்கள் தங்கள் கடமையை செய்வதற்கே அவர்களுக்கு லஞ்சம் தேவை, பணம் கொடுத்தாதான் அவங்கள்ட்ட வேலை நடக்கும். இப்படி 2 விதமான வித்தியாசமான மனிதர்கள் கூடி வேலை செய்கிற அந்த அலுவலகத்தில் நீதிமானாய் வாழ்கிற அந்த ஒரு அலுவலருக்கு ஒவ்வொரு நாளும் சோதனை. ஏன்னு சொன்னால், அவர் தன் கண்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் கூட்டத்தை காண்கிறார். தங்களுடைய கடமையை செய்வதற்கே லஞ்சம் வாங்கி அநியாயம் செய்கிற ஊழியர்கள். இப்படி அநியாயம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இவர் ஒவ்வொரு நாளும் காண்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் உயருகிறது. அவர்கள் பயன்படுத்துகிற பொருள்களுடைய தரம் உயருகிறது. அவர்கள் குடியிருக்கிற இல்லத்தினுடைய நிலை மாறுகிறது. அவர்கள் ஓய்விற்காய் பயணப்படுகிற அல்லது சாப்பிட போகிற இடத்தினுடைய தரம் மாறுபடுகிறது. அவர்கள் பழகுகிற அல்லது அவர்களை நாடி வருகிற மக்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாமே ரொம்ப ஹைஃபையான ஒரு வாழ்க்கை. யூஸ் பண்ணுற மொபைல் லஞ்சம் வாங்குறாங்க. ரொம்ப பெரிய மொபைல் ஃபோனாக அப்டேட்டடாக லேட்டஸ்ட் மாடலாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லத்தை சிறியதாய் இருந்து பெரியதாய் மாற்றி கட்டுறாங்க. பைக்கிலிருந்து காருக்கு மாறிட்டாங்க. முன்னெல்லாம் டூர் போகிறதுக்கு எங்கேயாவது பக்கத்தில் யோசிச்சவங்க வெளிநாடு போகலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து அடிக்கடி கேதரிங் போகிற அளவுக்கு வாழ்க்கை மாறுது. ஏன்? லஞ்சம் வாங்கி தங்கள் சம்பளத்தை விட பன்மடங்கு அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க. இது இந்த நேர்மையான ஊழியருக்கு ஒரு சோதனை. 2வது சோதனை என்ன தெரியுமா? தான் நேர்மையாய் இருப்பதற்காகவே அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். தான் நேர்மையாய் இருப்பதற்காகவே அவர் வசை சொற்களால் மற்ற பணியாளர்களால் அவர் நக்கலடிக்கப்படுகிறார்.
இதை வந்துட்டான் யோகியன், இதை வந்துட்டான் உத்தமன், பொழைக்க தெரியாதவன், இவன் மட்டும்தான் ஹரிச்சந்திரன்னு சொல்லி தவறு செய்கிறவர்கள் தலை குடிந்து நாடுவதற்கு பதிலாய் தவறு செய்யாத ஒருவனுக்கு எதிராக இவர்கள் வார்த்தைகளை அடுக்குகிறார்கள். இப்படி பார்க்கிறோம். ஒரே அலுவலகத்தில் 2 மனிதர்கள். ஒரு நாள் விடுகிறது. அந்த நாளை ஆண்டவர் அவர்களுக்கென அனுப்பிய தீர்ப்பின் நாளாக பாருங்கள். அந்த நாளில் ஒரே ஒருவர் மட்டும் கையூட்டு வாங்குகிறவர் கைது செய்யப்படுகிறார். விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையில் மீதமிருந்த 8 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். வாழ்க்கை ஒரு நாளில் தலைகீழாய் மாறுகிறது. எந்த பணம் அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்ததோ அதே பணம் அவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை, சிறை கம்பிகளை அவர்களுக்கு கொடுக்கிறது. எண்ணி பாருங்கள். தவறு செய்தவங்க உள்ள போயிட்டாங்க. இந்த தவறின் நிமித்தமாய் அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? அவர்கள் மனைவி, பெற்றெடுத்த பிள்ளைகள், உடுத்துகிற உடையிலிருந்து உண்ணுகிற உணவு வரை, வாழ்கிற இல்லத்திலிருந்து பயன்படுத்துகிற வாகனம் வரை, எல்லாவற்றின் மீதும் சுற்றி வாழுகிற எல்லா உறவுகளும் நண்பர்களும் பக்கத்தில் இருக்கிறவனும் அவர்களை கண்டிப்பாய் குறை சொல்லி இருப்பாங்க. இந்த பணம் யார்கிட்ட திருடி வாங்கினதோ, இந்த வண்டி யாரை ஏற்றி வாங்கினதோ, இந்த வீடு எவன்ட்ட லஞ்சம் வாங்கி கட்டினதோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தவறு செய்தவர்களோடு இணைந்து வாழ்கிறவர்களும் நரகத்தில் வாழ்கிற சூழல் உருவாகிறதே. ஆனால் அந்த நேர்மையாளன், அவன் வாழ்க்கை மிகப்பெரிய கோடியில் புரளலை. அவன் ஒவ்வொன்றையும் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கொடுத்து வாங்கினார். ஆனால் அசிங்கம் அவமானம் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் உண்மைதாய் 10 பேரில் 9 பேர் கெட்டவன், அநீதி செஞ்சவன். ஆனால் ஒரே ஒருவன் நீதிமானாய் தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகம் இப்படி 2 விதமான மனிதர்களை காண்பிக்கிறது. ஒருவர் கடவுளுக்காய் ஓடுகிறவர், இன்னொருவர் கடவுள் வேண்டாம் என ஓடுகிறவர். இந்த கடவுள் வேண்டாம்னு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையும் இந்த அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியவருடைய வாழ்க்கையை போல ஒரு குறிப்பிட்ட காலம் மிக செழிப்பாய், மிக வல்லமையாய், ரொம்ப வண்ணங்களாய், ரொம்ப அப்படியே பிரைட்டாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த வாழ்க்கை மாறும். பிரச்சனை எங்க? இப்படி கடவுளை வேண்டாம்னு போறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கடவுளை நாடுகிறவர்களுக்கு முன்னால் எப்பொழுதுமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாய், மிகப்பெரிய தடைக்கல்லாய் இருப்பாங்க. ஏன்? என்னடா நம்ம கடவுளுக்காக வாழ்கிறோம், கடவுளுக்காக ஓடுறோம், நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, சிறுக சிறுக ஒரு செங்கலை வைத்து வீட்டை கட்டுவது போல கட்டுகிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கடவுள் வேண்டான்னு சொல்லி எப்பயாவது கோயிலுக்கு போகிறான், தேவைக்கு மட்டும் போகிறான். ஆனால் அவன் வாழ்க்கையை பாருங்கள் இவ்வளோ வேகமாய் போதுன்னு சொல்லி நாமும் அப்படி வாழலாமோ என்கிற ஒரு சோதனைகளும். முதல் வாசகம் சொல்லுது, நான் தப்பு செஞ்சேன், கடவுள் என்னையா பண்ணாருன்னு கேட்பது போல தவறு செய்கிற வாழ்க்கை தவறு செய்யாதவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும். இவ்வளவு அட்டூழியம் பண்ணுறான், இவ்வளவு லஞ்சம் பண்ணுறான், இவ்வளவு வட்டி வாங்குறான், ஊரை ஏற்றி வாழ்கிறான், ஆனால் அவனுக்கு தான் கடவுள், அவன் வீட்டில் தான் கடவுள் பணமழையை பொழியிறாரு. நம்ம உத்தமனாக இருந்து கூட ₹1 சேர்க்க வக்கில்லாமல் இருக்கோம்னு சொல்லி அவர்கள் நமக்கு சோதனையாக இருப்பார்கள். இன்னும் சில பேர் இருக்காங்க, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு எந்நாளும் வார்த்தைகளால் சோதனை கொடுப்பாங்க. நீ மட்டும் ஏங்கா போகிற, நாங்கள்லாம் எப்பயாவது தேவைக்கு கோயிலுக்கு வரோம், காசை கொடுக்குறோம், காரியத்தை சாதிக்கிறோம். நாங்கள் கோயிலுக்கு வரப்போ சாமியார் வேணான்னு சொல்கிறாரா? ஏதாவது கோயிலை கட்டுவாங்க, இடிப்பாங்க, புதுப்பிப்பாங்க, டொனேஷனை கொடுத்தா வேலை நடக்க போகுது, அதை விட்டுட்டு ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு போகிறது, மாதம் மாதம் அன்பியத்துக்கு போகிறது, இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி பொழப்பில்லாமல் வேலை செய்றியேக்கா, ஊர் வாயில போய் விழுறியன்னு சொல்லி ஆண்டவர் பணிகளில் ஆர்வம் காட்டாத, ஆண்டவர் பணிகளை வேண்டாம்னு சொல்லுறவங்க ஆண்டவருக்காய் ஓடுகிறவர்களை வார்த்தைகளால் எப்பொழுதுமே அவர்கள் வளைக்க பார்ப்பார்கள். உங்களுக்கு எதுக்குக்கா இந்த வேலை? வீடு உண்டு, வாசம் உண்டு, பிள்ளைங்க உண்டு, பிள்ளைங்க படிப்பு உண்டுன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே. இப்படி கோவில் கோவில்னு ஓடி கடவுள் கடவுள்னு ஓடி என்னத்தை நீங்கள் சாதிச்சிங்க? என்னத்தை கடவுள் கொடுத்துட்டாரு? தான் நான் தான் கோவிலுக்கு போகல, கடவுளை தேடலை, என் வீட்டில் பைபிள் கூட கிடையாது, எனக்கு ஒரு குறையுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு நாளில் ஒரு நேரத்தில் கடவுளுக்காய் ஓடுகிறவர்கள் மனம் கலங்கி போவார்கள். உண்மையில் அவர்களைப் போல நம்ம இருந்துடலாமான்னு சொல்லி இந்த மத்தியில் வாழ்கிற மனிதர்களில் இது போன்றவர்களை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். கடவுள் வேண்டாம் என சொல்கிறவர்கள், கடவுள் வேண்டும் என சொல்லுகிறவர்கள். ஆனால் கடவுள் வேண்டும் என சொல்கிற வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரு மாற்றம் என்பது, அது மெதுவாய் இருந்தாலும், அது படிப்படியாய் இருந்தாலும், அது ஒவ்வொரு துளி நீரை போல இருந்தாலும், அந்த மாற்றம் என்பது அது நிலையானதாக இருக்கும்.
ஒரு நாளும் அந்த மாற்றம் என்பது உருகுலையாது, உடைந்து போகாது, சிதையாது. எந்நாளும் எல்லாருக்கும் முன்னாடி கௌரவமாய் நெஞ்சு நிமித்திட்டு வாழ முடியும். ஆனால் கடவுளை வேண்டாம் என சொல்லுகிறார்களே, அநியாயம் பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாத்தி சம்பாதிப்பாங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ரொம்ப வேகமாய் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாய் ஆண்டவர் அந்த செயலுக்கு ஏற்ற கூலியை அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது மேலெழுந்து வானுளவாய் சென்ற அந்த ஒரு பாபேல் கோபுரத்தை ஒன்றுமில்லாமல் கடவுள் அதை மொட்டை மேடாய் மாற்றினபடியாய் அந்த வாழ்க்கை ஒரு நாள் மாறும். ஆக கடவுளுக்காய் ஓடுகிற நண்பர்களே, ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகவே போகாதீர்கள், சோர்ந்தே போக வேண்டாம். கடவுளை வேண்டாம் என சொல்லுகிறவர்களுக்கே அவ்வளவு ஆசீர்வாதம்னு சொன்னா, கடவுளை வேண்டும் என சொல்லி உங்கள் நேரத்தை, உங்கள் உழைப்பை, உங்கள் திறமைகளை அவருக்காய் கொடுக்கிறீங்களே, கடவுள் இன்னும் எவ்வளவாய் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் முன் குறித்து வைத்திருப்பார். விளியத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது, உரிய காலத்தில் ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லி. உங்களுக்கு உரியதை, உங்களுக்கு உரியவரை, உங்களுக்கு உரியவற்றை ஆண்டவர் குறித்த நாளில் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் மனதார நம்பலாம். ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவரால் கைவிடப்பட மாட்டீர்கள். ஆனால் உங்கள் மனம் கலங்காதபடி, சோதனைக்கு உட்படாதபடி இருங்க. தான் 3 வருடம் பிள்ளைகளைப் போல உருவாக்கிய சீடர்களுக்கு இயேசுவும் இந்த வார்த்தையை தான் சொன்னான், நீங்கள் சோதனைக்கு உட்படாதிருங்கள், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீர் என்னை சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ ஆணாய், ஒரு கிறிஸ்தவ பெண்ணாய் நீர் என்னை அழைத்திருக்கிறேன்னு சொன்னா, இந்த சோதனைகளை நான் வெல்ல வேண்டும்பா. ஒரு நாளும் அவர்களுடைய வார்த்தையும் அவர்களின் வாழ்க்கையும் உம்மை விட்டு, உம் பணியை விட்டு, உம் பாதையை விட்டு என்னை மாற்றி விடாதபடி இதற்கு நீர் கேடயமாய் இருங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஒரு வார்த்தை வரும் பாருங்களேன், கடவுள் வேண்டாம்னு சொன்னவங்க என்னையா செஞ்சிட்டாரு, என்னையா நம்மளை தண்டிச்சிட்டாரு, அவரை எங்கேயா இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்து பாருங்களேன், உத்தமனாய் இருந்தவர்கள் பேசிக்கொண்டார்களாம். இறைவார்த்தை சொல்லுதே, ஆண்டவர் அவர்கள் உரையாடியதை உன்னிப்பாய் கேட்டார். கடவுளுக்காய் நீங்கள் ஓடுறீங்களா? உங்களுடைய வீட்டு வேலை, உங்கள் குடும்ப தொழில், உங்கள் கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு மீதம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்காய் ஓடுகிறவர்களா? நீங்கள் மனதில் ஆழமாய் பதிய வைக்கலாம், நம்பலாம். நான் சொல்லுவதை, நான் ஜெபிப்பதை இதோ உன்னிப்பாய் கடவுள் கேட்கிறார், உன்னிப்பாய் கடவுள் கேட்கிறார். ஒரு நாள் வரும், குறித்த நாள் வரும், என்னுடைய ஆசீர்வாதத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிற அந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். நீங்கள் ரொம்ப உறுதியாய் நம்பலாம். ஆனால் இந்த முதல் வாசகத்தை வாசிச்சுட்டு நற்செய்திக்கு போகிறப்ப அங்கே ஒரு சிறு மாற்றம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் வேணும்னு சொல்கிறாங்க ஒரு பக்கத்து, கடவுள் வேணான்னு சொல்கிறாங்க ஒரு பக்கத்து. முதல் வாசகம் கடவுள் வேண்டாம்னு சொல்கிறவர்களே, ஒரு நாள் உங்களுக்கென வரும், அந்த நாளில் நீங்கள் தீயிலிடப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும், நீங்கள் தண்டனையின் மக்களாய் மாறுவீர்கள், ஒன்றும் மிச்சமில்லாதபடி தண்டிக்கப்படுவீர்கள்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஆனால் இந்த கடவுள் வேண்டும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 விதமான மனநிலை கொண்ட மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க யாருன்னு சொன்னால், என்ன நேர்ந்தாலும் கடவுள் வேண்டும் என சொல்லுகிறவர்கள். இன்னொருத்தவங்க என்னன்னு சொன்னால், நேர்ந்தால் மட்டும் எனக்கு கடவுள் போதும் என சொல்லுகிறவங்க. அவங்க கோயிலுக்கு வருவாங்க, ஏன் கல்லறை வேணும். கோயிலுக்கு வருவாங்க, ஏன் கல்யாணம் இருக்குது. கோயிலுக்கு வருவாங்க, ஏன் தேவை இருக்கு. கோயிலுக்கு வருவாங்க, ஏன் வீடு மந்திரிக்க வரணும். கோயிலுக்கு வருவாங்க, ஏன் சிபாரிசு கடிதம் வேணும். கோயிலுக்கு வருவாங்க, ஏன் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும். இவங்களும் வார வாரம் கோயிலுக்கு வரவங்க தான், அவர்கள் நோக்கம் வேறு. என்ன நேர்ந்தாலும் கடவுள் வேண்டும் என சொல்லுகிற, கடவுளை தேடுகிற மக்கள் மத்தியிலிருந்து எனக்கு ஏதாவது நேர்ந்தால் மட்டும், எனக்கு நேருவதற்கு மட்டும் கடவுள் வேண்டும் என்று சொல்லுகிற இந்த மக்களும் இருக்கிறார்கள். நாம் இவர்களைப் போல் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், கடவுளை ஒரு மளிகை கடைக்கார போல மாற்றி வச்சிடுறது. கடவுளே இதை கொடுங்க, நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன், இதை செஞ்சால் இதை நான் செய்கிறேன், இதை செய்யலைன்னா நான் வரமாட்டேன், இதை செய்யலைன்னா நான் கோச்சிப்பேன், இதை செய்யலைன்னா வேறு கோயிலுக்கு, வேறு சபைக்கு, வேறு சாமிக்கு, வேறு இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி கடவுளை ஏதோ ஒன்றை கொடுப்பவரை போல பார்க்கிற ஒரு மனநிலை. நற்செய்தியில் அவர் சொல்கிறார் பாருங்களே, நீங்கள் கேளுங்கள். முதல் வாசகத்தின் அந்த ஒற்றை வரியையும் நற்செய்தியின் முழு சாரத்தையும் இணைத்து பாருங்களே. நீதிமான் உரையாடுவதை கடவுள் உன்னிப்பாய் கேட்கிறார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறவர் எழுப்புகிற ஜெபத்தை கடவுள் உன்னிப்பாய் கேட்கிறார். ஆனால் நற்செய்தி சொல்லுது, நீங்கள் தொடர்ந்து இடைவிடாது சோர்ந்து போகாதபடி, கைவிட்டு விடாமல் உங்கள் ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ராத்திரி வந்து கதவு ஒருத்தன் தட்டிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. என் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவனுக்கு நான் உணவு கொடுக்கணும்னு சொல்லி ஒருவேளை உணவை தான் சொல்லி தொடர்ந்து தட்டுகிறான்.
வீட்டின் உரிமையாளர் எவ்வளவோ காரணம் சொன்னாலும் தொடர்ந்து தட்டுகிறார். இப்போ கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் தொடர்ந்து தட்டுங்கள். வெறும் கேளுங்கள் மட்டும் நீ சொல்லலை, கேட்கிறவர்கள் தொடர்ந்து கேளுங்கள், தேடுகிறவர்கள் தொடர்ந்து தேடுங்கள், உழைக்கிறவர்கள் தொடர்ந்து உழையுங்கள். கடவுள் உங்கள் தேடுதலை காண்பார், உங்கள் உழைப்பை காண்பார், உங்கள் சத்தத்தை காண்பார். குறித்த காலத்தில் அவர் எழுந்து கதவினை திறந்து உங்களுக்குரியதை அவர் கொடுப்பார், உங்களுக்குரியதை நிச்சயம் கொடுப்பார். முதல் வாசகத்தில் அந்த கால பின்னணிக்கு போங்களேன். பாபிலோனிய அடிமைத்தளத்திற்கு பின்னால் வந்த ஒரு நிகழ்வு, ஏறக்குறைய 450 ஆண்டு போல நடக்கிற ஒரு நிகழ்வு. கோயில் வந்துருச்சு, கோயிலை புதுப்பிச்சிட்டாங்க, அடிமைத்தனம் இல்லை, வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கப்ப கடவுளுடைய பாதையிலிருந்து விலகி போகிறாங்க. என்னடா கடவுளுக்கு பின்னாடி போயிட்டு சொல்லி தோத்து போகிறாங்க. அவர்களை ஆண்ட பாரசீக மன்னனிடத்தில் யாரெல்லாம் அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அதை குறித்து வைப்பதற்காக ஒரு குறிப்பேடு இருக்குமா, அந்த குறிப்பேட்டில் தங்கள் பெயர் இடம்பெறுவதற்காக என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப உத்தமனை போல நல்லவனை போல அதிகாரத்தின் மக்களுக்கு முன்னால் நடந்துப்பாங்களாம். இன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் ஒரு நூல் இருக்கிறது, நம்முடைய பெயர் மனிதன் ஆளுகிற இந்த இடத்தில் மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிற நூலில் அல்ல, ஆண்டவரின் வாழ்வின் நூலில் இடம்பெற வேண்டும் என சொன்னான். நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கணும், ஆண்டவரை தொடர்ந்து தேடுகிறவர்களாய் இருக்கணும். நம்முடைய தேடுதலை, ஜெபத்தை, நம்முடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து தேடுகிற பொழுது இன்னைக்கு வாசகத்தையும் விடுதலை பயணத்தையும் சேர்த்து பாருங்களேன். நாம் பேசுவதை, உரையாடுவதை உன்னிப்பாய் கேட்கிற கடவுள் தான் அழைத்த மக்களுடைய கண்ணீரை கண்டு அழுகுரலை கேட்டு இறங்கி வந்தது போல என் மகன் என் மகள் எனக்காய் ஓடுகிறான். அவன் வாழ்கிற பங்கில், அவன் வாழ்கிற ஊரில், அவன் வாழ்கிற கிராமத்தில் அநேக மக்கள் தன் குடும்பம் தன் பிள்ளைக்காய் ஓடுகிற பொழுது தன் ஓய்வு நேரத்தை என் வீட்டு வாசற்படியில், என் கோவில் வாசற்படியில், என் ஆலய காரியத்திற்காக செலவிடுகிற என் மகனுக்கு மகளுக்கு நான் படிகளக்காமல் இருப்பேன் சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு படிகளக்கிற பொழுது அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் போடுவார். அப்பொழுது கடவுள் வேண்டாம் என்று சொன்ன மக்களுக்கு முன்னால் நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாக இருப்பீங்க. அந்த உயர்வு என்பது இந்த அலுவலகத்தில் கொஞ்ச நாள் காசை வாங்கி சம்பாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தவங்க பின்னாடி ஒரு நாள் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அசிங்கத்தை அவர்களும் அவர்கள் குடும்பமும் தலைமுறை வரைக்கும் அனுபவிக்கிறபடி மாறினது போல வாழ்க்கை மாறவே மாறாது. இது கடவுள் கட்டி எழுப்புகிற கோட்டை, இது கடவுள் கட்டி எழுப்புகிற கோட்டை. பாபேல் கோபுரத்தை போல அநீதியால் கட்டப்பட்டிருந்தால் அது இடிந்து போயிருக்கும், கடவுள் எடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் உங்கள் நீதியினால், நேர்மையினால், உழைப்பினால், தியாகத்தினால் கொடுக்கிற ஒவ்வொன்றையும், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும், உங்கள் ஒவ்வொரு துளி வியர்வையும் ஆண்டவர் செங்கலாய் மாற்றி உங்களுக்கு சொல்லி ஆசீர்வாதத்தின் கோபுரத்தை கட்டுவார். அவர் உங்களுக்கு கொடுப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது, எந்த மனிதராலும் தடுக்க முடியாது. ஆக அன்பிற்குரியவர்களே, கடவுளை நாடுகிறவர்களாய் மாறுவோம். கடவுளை நாடுதல், தேடுதல் என்பது ஒரு தேவைக்காக இல்லாமல் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்காய்னு சொல்லி நாம் தொடர்ந்து ஓடுவோம், ஜெபிப்போம், அன்றாடுவோம். நம் ஜெபத்தை கேட்கிற தேவன் உரிய காலத்தில் அளந்து கொடுப்பார். அது நம் இரு கைகளால் நாம் அள்ளி பருக முடியாத அளவுக்கு அது பொங்கி வழிகிறதா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம் இல்லத்தில், உங்கள் இல்லத்தில், உங்கள் உறவுகள் இல்லத்தில், உங்கள் அன்பியத்தில், கிளை கோவிலில், உங்கள் பங்கு ஆலயத்தில், உங்கள் ஊரில் அது பொங்கி வழிந்தோடுகிறபடியாய் இறைவன் திருப்பலி நாட்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும்
நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்றும், ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானத்துதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து உமக்கு ஊழியம் புரிய எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நெளிவாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காய் ஓடி உழைத்த ஆண்டவரே, பிறமனிதர்களுடைய ஏச்சு பேச்சு காலாகி அமைதியை இழந்து தவிக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே, உமக்காய் ஓடுகிற ஓட்டத்தையும் கொடுக்கிற நேரத்தையும் காணிக்கையாய் ஏற்று ஆண்டவரே, உலகம் தர முடியாத தனிப்பெரும் சொத்தாக அவர்களை தேர்ந்தெடுத்து அமைதியை நீர் அவர்களுக்கு வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, தமக்காய் வாழ்கிற யாவருக்கும் நிறைவான வாழ்வை வழங்குகிற நல்ல ஆயன் திருவுடலாய் அவர்களை தேடி வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு நீர் அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் சில்லு மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் சில்லு மலராய். இந்த உயிரே
வளர்ப்பிறையாய் வளர்ந்தாட வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்பிற்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்பிற்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.